கெத்து திரைப்படத்திற்கு தமிழக அரசு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின், எமி ஜாக்சன், சத்யராஜ் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் பொங்கலுக்கு வெளியான திரைப்படம் கெத்து. இப்படத்தில் முதல் முறையாக காமெடியை தவிர்த்து ஆக்ஷன் ஹீரோவாக உதயநிதி நடித்துள்ளார். இந்நிலையில் தணிக்கை குழுவில் சான்றிதழ் பெற்ற இப்படத்திற்கு வரி விலக்கு அளிக்க தமிழக வரி விலக்கு குழுவினர் மறுப்பு தெரிவித்திருந்தனர். கெத்து என்பது சுத்தமான தமிழ் பெயர் இல்லை என்பதுதான் வரி விலக்கு குழுவினரின் மறுப்பிற்கு காரணமாக இருந்தது. ஆனால் கெத்து என்பது சுத்தமான தமிழ் பெயர்தான் என்று தமிழக அகராதியிலிருந்து சில மேற்கோள்கையை உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். இருந்தும் இந்த படத்திற்கு வரி விலக்கு இல்லை என்று மறுத்துவிட்டதால் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை உதயநிதி தொடர்ந்துள்ளார். அவர் அளித்துள்ள மனுவில் வரி விலக்கு அளிக்க மறுத்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், கடந்த 14ஆம் தேதி முதல் கெத்து படத்திற்கு வசூலித்த கேளிக்கை வரியை திருப்பித் தர அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று நீதிபதி டி.எஸ். சிவஞானம் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் சார்பில் மூத்த வக்கீல் வில்சன் ஆஜராகி வாதிட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசிற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் தயாரிப்பில் வெளியான 7ஆம் அறிவு திரைப்படத்திற்கு இதே போன்ற வரி விலக்கு அளிக்க மறுத்து தற்போது அந்த மனு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.